ஸோ ஹாய் காய். ஸோ நான் தான் திறன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நருட்டோ சாப்டர் 2வோட எல்லா பண்டலுமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ சும்மா சொல்லும் போதே சும்மா தம்பே ஒழுங்காக இருக்கணும். நான் சொல்லாத சொல்லிக்கிறேன். நருட்டோ சாப்டர் 2வோட எல்லா பண்டலுமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ ஒன்று விடாமல் எல்லா பண்டல்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் OB50 அப்டேட்ஸோட பண்டல்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க மாட்டோம். எல்லாரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த நருட்டோ 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 சாப்டர் 2. ஸோ இது வந்து நருட்டோ சாப்டர் 2வா இல்லை வந்து ஹிட்டாச்சி சாப்டர் 1 தெரில. ஸோ அந்த அளவுக்கு நருட்டோ எப்போ ப்ரோ வரும், நருட்டோ பண்டல் கிடைக்கலையா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ. ஸோ சும்மா பாருங்கள். எடுத்தோடனே சும்மா தலைவன் ஐயோ இட்டாச்சி தான் சும்மா கெயின்ஜுட்ஸுவோட சும்மா மாசாக நிற்கிறான். பார்க்கவே ஆசையாக இருக்குது. நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு ஹிட்டாச்சி ஃபேன் தான். ஸோ என்னோடய யூஇடி ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கீழே போடுறேன். நான் வந்து அக்காட்டி ஹிட்டாச்சி தான் வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோ வெறியான ஹிட்டாச்சியோட ஃபேன் தான். ஆனால் எனக்கு இந்த பண்டலை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவனுங்க வந்து ஹிட்டாச்சி பண்டல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த லுக் சேஞ்சரில் மட்டும் ஏன் ஒரு லுக் சேஞ்சர் விட்டானுங்க? நருட்டோவோட என் தலைமை எந்த இடத்துல குறைஞ்சி போயிட்டான்னு தெரில. ஒரே ஒரு அதுவும் லுக் சேஞ்சர் கேஞ்சுட்ஸு மாதிரி வச்சுருக்கானுங்க, இல்லைன்னு சொல்ல. நருட்டோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காபுட்டோவோட ரீஎனிமேட் ஆகி சண்டை போட வரும்போது இட்டாச்சி தலைமை ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ரீஎனிமேட் ஆகி வந்திருப்பான். அந்த லுக் கூட இட்டாச்சிக்கு சூப்பராக இருக்கும். அதை கூட இவனுங்க 3வது லுக் சேஞ்சராக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு லுக் சேஞ்சரோட வச்சாங்கன்னு தெரில. ஆக மொத்தத்தில் இட்டாச்சி பண்டலை சும்மா செதுக்கி வச்சுட்டானுங்க. எப்போ இருந்தாலும் நான் எந்த பண்டல் எடுக்கிறேனோ இல்லையோ, ஹிட்டாச்சி பண்டல் மினாட்டோ பண்டல் கன்ஃபார்மாக எடுத்துருவேன். ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்டல் எடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என் தலைமை ஹிட்டாச்சி எப்படி இருக்கான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா வேற மாதிரிங்க பண்டலு. இது என்னங்க பண்டலு, சும்மா செதுக்கியிருக்கானுங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இட்டாச்சி பண்டல் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரப்போகுது. என்ன ஆனாலும் சரி, இட்டாச்சி பண்டலை எடுக்காமல் நான் தூங்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 31ஆந்தேதி வந்தாலும் வந்துடும். ஸோ எல்லாம் டைமண்ட்ஸை சேர்த்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பண்டல்ஸ்லாம் அந்த வேலை இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பேனர் அண்ட் அவதார் அந்த மாதிரி ஒன்று தருவானுங்க, ஹிட்டாச்சி போட்டது. ஸோ இந்த லூட் பாக்ஸு, அப்புறம் அந்த இது நம்மள இது பேர் வேறு மறந்து போச்சுங்க, அமத்தராசுவை போட்டு கொல்கிற மாதிரி ஒன்று. ஸோ என்னோடய ஃபேவரட் கேரக்டர் இட்டாச்சி அண்டு மினாட்டோ. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து தலைமை மாதரா தாங்க. ஸோ நருட்டோ சாப்டர் 1 வந்தப்போ நருட்டோ மெயின் பண்டலு, சாஸ்கே செகண்ட் பண்டலாக வந்துச்சு. அது மாதிரி இங்கே மாதரா செகண்டாக வராப்பில். சாஸ்கேக்கு எப்படி சுசானோ கையில் வரும் தெரியுமா, மெடிக்கிட் சுற்றும் போது? அது மாதிரி மாதராவுக்கும் சுசானோ அதுவும் 2 கையிலேருந்து வருது. ஏன்ட்ட சாஸ்கே பண்டல் இருக்குது, ஆனால் நருட்டோ இல்லை. சாஸ்கே பண்டலில் வந்த ஒரு சுசானோவை விட மாதராவுக்கு வர சுசானோ வேற மாதிரி இருக்குது. ஹிட்டாச்சி பண்டல் நம்மளுக்கு கம்மியான டைமண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதரா பண்டலில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சும்மா மாதரா தலைமை எப்படி இருக்கான் பாருங்கள். சும்மா 2 கையிலையும் வாழை வீசிட்டு வரான். சுடும் போது சுசானோ வருது, கில் கன்ஃபார்ம் ஆனோன்னே. ஸோ நாக் டவுன் வச்சாலும் கில்லு சுசானோ கையில் வருது. மெடிக்கிட் சுற்றும் போது சும்மா சுசானோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ பஞ்சமே இல்லை. அடுத்து நருட்டோ சாப்டர் 3 கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து ஒபிட்டோ பண்டல் கன்ஃபார்மே இந்த மாதிரி தான் வரப்போகுது. அதாவது 10 டெயில் ஜிஞ்சுரிக்கு ஒபிட்டோ. ஸோ இது வரப்போகுது. ஒபிட்டோ பண்டல் நல்லா இருக்குது. ஸோ பெயின் என்னோடய தம்பி, அவனுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பண்டல் இது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெயின் பண்டல், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பெயினை இதில் பார்த்ததை விட இந்த சட்டை, அந்த அவனோட மண்டை சூப்பராக இருக்குது, அந்த ரினிங்கானோட. ஸோ உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு பெயின் பண்டல் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த எல்லோ ஃப்ளாஷ் 4th ஓகாகே நமிகாசே மினாட்டோ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ தலைவனை. ஸோ ஹிட்டாச்சியோடு சேர்ந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஆள்னா தலைவன் மினாட்டோ தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பண்டல்ஸ்லாம் நருட்டோ சாப்டர் 2வோட பண்டல்ஸ் தான். ஸோ OB50யில் இது மாதிரியான வெறித்தனமான பண்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி கேவலமான பண்டல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்ததுக்கு ரிப்ளை பண்ணிடலாம்.
ஏன் ப்ரோ சோன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, வாயில் நம்மளுக்கு வரது. ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ இந்தா மறுபடியும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நான் போன முதல்லலாம் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு சோனே வாயில் வருது, ஏனே தெரில, அது பழகிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான், அது விட்டு போக மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் விட்டு போகாத ப்ரோ. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த பண்டல்ஸில் உங்களுக்கு எந்த பண்டல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதானா ப்ரோ வீடியோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இருந்த டைமில் சீக்கிரமாக சாப்பிடலான்னு போனேன், லீக்கர்ஸ்லேருந்து அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதோட நானும் போய் சாப்பிட்டுட்டு சக்குன்னு வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தம்ப்நெயில் எடிட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ நான் அவன்கிட்ட போய் தம்ப்நெயில் வாங்கிட்டு அப்படியே வீடியோ போட்டுருவேன் இப்போ. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. ஏன் ப்ரோ OB50 பண்டல்ஸை காமிக்கலன்னா, நான் ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினச்சேன். தமிழ் கம்யூனிட்டியில் போட்டாங்க சில பேர், ஆனால் ஹிட்டாச்சியோட லுக் சேஞ்சரை காட்டல, ஒராச்சி மாரு காட்டியிருந்தாங்க. ஆனால் இன்னும் எனக்கு ஒராச்சி மாரு பண்டல் கிடைக்கல. அதே மாதிரி நிறையா ஒரு 2 பேர் தமிழ் கம்யூனிட்டியில் வீடியோ போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க ஹிட்டாச்சியோட லுக் சேஞ்சர் இன்னும் காமிக்கலை. நான் போடுறதுக்குள்ளே எத்தனை பேர் போட போகிறான்னு தெரியல. ஸோ அவங்க போடுறதுக்கு முன்னாடி நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ போயிட்டு வரேன், டாட்டா. வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் போட்டு போங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ், லவ் யூ டு ஆல். போய்ட்டுறேன்.